கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை சொல்லி வேத வசனத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். லைஃப் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் a believer. வாழ்க்கையும் மீண்டு கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசியின் சரிதை இன்று நாம் வாசிக்க போகிறோம். Sometimes the book of Ruth நாம் எடுத்து படிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்களை ஒவ்வொருவரும் ஒரு விதமாக புரிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு வித்தியாசமாக எடுத்துக்கொள்கிறார்கள், ஒரு சாதகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆட்டம் போல, ஒரு பிளே போல அவர்கள் இந்த வசனங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். பிளீஸ் கொஞ்சம் கூட நாம் கவனத்தில் வர வேண்டும். One of the exclusive, one of the best, one of the very good drama screenplay உண்டானால் அது the book of Ruth. One of the best narration, ஒரு கதை போல ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இல்ல ஒரு அற்புதமான ஒரு பிலிம் எடுக்கணும்னா இதை விட்டு மேல எது எடுத்தாலும் அதுக்கு ஒரு பெரிய தகுதி ஆகாது. இதுதான் முக்கியமான ஒரு தகுதி. நீங்க பைபிள் படிக்க கூடாது, இல்லைன்னா பிரசங்கம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாம் படிச்ச பாடம் தான். படிச்ச பாடத்தை விசுவாசிங்க கிட்ட நான் சரித்திரத்தை பேச நான் வரல. பிளீஸ், சாரி, சரித்திரத்தை பேசுறதுக்கு நான் வரல. பிளீஸ், உண்மையாகவே ஒரு விசுவாசியானவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் செலக்ட் பண்ணி உலக உண்டாவதற்கு முன்பாகவே நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற விசுவாசியை கர்த்தர் ஏற்றன்மையாக நடத்த வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அவர் எப்படித்தன்மையான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்ற குறிக்கோள் ஒன்று உண்டானால் இந்த புத்தகத்தை அவர்கள் ஞானத்தோடு படிக்கட்டும். கொஞ்சம் கூட மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது ஒரு சிதறடிக்கிற மனது இல்லாமல் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியுமானால் வாழ்க்கையினுடைய முழு அம்சமும் இந்த புத்தகத்தில் நீங்கள் படித்து விடலாம். லைஃப் is very important. Same time equally restoration is very important. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உயிரை கொடுத்தார், என்னை ரட்சித்தார் என்று ஒருவர் சொல்ல உண்டானால், அது நியாயமானால், அது உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் மீட்டுக் கொள்ளப்படுகிறதும் மிக முக்கியமானது. அப்படி மீட்டுக் கொள்ளப்பட்டவருடைய விசுவாசி ஏத்தன்மையாய் குணமுள்ளவரும், ஆசீர்வாதம் உள்ளவரும், நன்மை உள்ளவரும், இரக்கத்தை பெறுகிறவரும், கடைசியாக பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறவருமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தகத்தை உண்மையாகவே படிக்க வேண்டும். Let's go into the book of Ruth. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே there should be initiation into the hand of the Lord. தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, அவர் எந்த காரணத்தின் நிமித்தம், எந்த சூழ்நிலை நிமித்தம், எந்த குடும்பத்தினுடைய சச்சரவு நிமித்தம், எந்த பொருளாதார விஷயத்திலும், எந்த சொத்திலும், எந்த ஒரு நோக்கத்திலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படியே வாழ ஆரம்பிக்க வேண்டும். நம்பர் 2, receive nourishment. ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்திலே போஷாக்கினாலே அவர் நிறைய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய அன்பான ஆசீர்வாதமான போஷாக்கு, ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அவர் பலப்பட வேண்டிய காரியங்களே அவர் பலன் அடைய வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பேப்டிசம் எடுக்கலாம், ஹோலி ஸ்பிரிட் எடுக்கணும், ஆண்டவர் எப்படி சொன்னாலும் கம்யூனியன் எடுக்கணும், காணிக்கைகளை கொடுக்கலாம், தசம்பாக்களை கொடுக்கலாம், வெளிப்பாடுகளை பெறலாம், தரிசனங்களை பெறலாம், சொப்பனங்களை பெறலாம், இனி பல பல வரங்களை பெறலாம். ஆசீர்வாதங்களை பெற்று 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 பல பிரச்சனைகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும் அவர் what all the accessories, what all the blessings கர்த்தர் ஒரு விசுவாசி கொடுக்க முடியுமோ அந்த ஒவ்வொரு தன்மையிலும் அவர் வளர வேண்டும். குடும்பம் எத்தன்மையோ, உங்களுடைய சூழ்நிலை எத்தன்மையோ,
உங்களுடைய செயல்பாடு எத்தனையோ, உங்களுடைய எத்தனங்கள், உங்களுடைய நோக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, you have to be nourished with all the facilities that God is giving. Please கவனிங்க, ப்ளீஸ் கவனிங்க, ப்ளீஸ் கவனிங்க. அப்படி நான் இங்க சொன்னா இங்க யாரும் மிஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் இங்க சொல்லும் பொழுது இங்க யாரும் மிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் சர்ச்சுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. You cannot put your hand in your mouth. You cannot keep your hand in your ears. And you cannot do unwanted things which you need to do it in a cloakroom or a washroom. அங்க செய்ய வேண்டியதை சர்ச்சுக்குள்ள செய்யாதீங்க ப்ளீஸ். இது holy place. Should be very careful. So ஒவ்வொரு nourishment நமக்குடைய வாழ்க்கை வேணும். Next, grow in every aspects of spiritual life. வாழ்க்கையினுடைய சகல ஸ்பிரிச்சுவல் லைஃபும் நமக்கு ஒரு முன்னோடியாய் வைத்திருக்கிறது. ஆவிக்குரிய கனிகளினாலே நாம் வளர கர்த்தர் உலகத்துக்கு அவர் கொடுத்த நரிஷ்மெண்ட்ல நாம் பலப்படுறது உண்மையானால் நாம் ஒவ்வொரு கனிகளினாலும், நன்மைகளினாலும், ஆசீர்வாதத்தினாலும், சமாதானங்களினாலும், ஆறுதல்களினாலும், சந்தோஷத்தினாலும், மனமகிழ்ச்சியினாலும், வாழ்க்கை அனுபவிக்கிறதுனாலும், சாப்பிடுறதுனாலும், நல்லா தூங்குறதுனாலும், நல்ல பலப்படுறதுனாலும், ஆரோக்கியங்களினாலும், பலவித காரியங்களிலே நாம் முன்னேற வேண்டும். Please understand. Next, nature of stability of Christian faith. எவ்வளவு பலப்பட்டாலும், எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாலும், எவ்வளவு குஷியா இருந்தாலும், கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? பேலன்ஸ் இன் லிவிங் இன் தி வேர்ல்ட் அண்ட் தி நாலேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ். உலக மனுஷனோடு எப்படி நடந்துக்கணும், உலக மனுஷனோடு என்ன பேசணும், உலகத்தாரோடு எப்படி பழகணும், எவ்வளவு தூரத்துல லிமிட்ல இருக்கணும், அங்க எப்படிப்பட்டவங்களை ஹேண்டில் பண்ணணும், அதனுடைய அறிவு எங்க வரும்னா ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் வரும். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு மனுஷன் பலப்பட்டா மட்டும்தான் அவன் உலக மனுஷனோடு எப்படி டீல் பண்ண முடியும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். சோ கர்த்தருடைய விசுவாசியே, தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட அற்புதமாய் செயல்பட வேண்டுமானால், தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமானால், ஆவிக்குரிய தன்மைகளிலே நாம் பலப்படும் பொழுது உலக காரியங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஆவியானவர் சொல்லுவார். If you don't know how to handle the spiritual aspects of life, you cannot handle worldly aspects of life. Example பலமுறை நான் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, ஆனால் தெளிவா நான் சொல்லுவேன். ஒரு ஆவிக்குள்ள ஜெபத்துல பலப்பட்ட ஒரு விசுவாசி, உபவாசத்துல பலப்பட்ட விசுவாசி, தன்னுடைய தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தோடு ஜீவிக்கிற ஒரு விசுவாசி மட்டுமே பொறுமை என்பதற்கு அர்த்தம் தெரியும், தாழ்மை என்பதற்கு அர்த்தம் தெரியும், கிருபை என்பதற்கு அர்த்தம் தெரியும், மன்னிப்பு என்பதற்கு அர்த்தம் தெரியும், ஆறுதல் என்பதற்கு அர்த்தம் தெரியும், பிரச்சனை மத்தியிலே எவ்வளவு தூரத்துக்கு நான் பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்ற அர்த்தம் தெரியும். பேசுறதுனால அவங்க நடக்காது, ஏதோ எல்லாரும் போல சோதனை பண்ணிட்டா நடக்காது. ஆவிக்குள்ளாக நாம் ஊறி ஊறி வாழ வேண்டும், ஆவிக்குரிய தன்மையில ஜீவிக்க வேண்டும். சார், மேடம், பிளீஸ், தகப்பனே, தாயே, சகோதரனே, உன்னை நான் கேட்டுக்கொள்கிறேன். I am not just making a preaching here. நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணிடல, சாரி. வாழ்வு ஆதாரம், ஹல்லேலூயா, ஒரு வாழ்வு ஆதாரம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்த செய்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். So you need to balance in the world, you need to grow in the spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டால் மட்டுமே உலகத்தினுடைய மானிட்டரி பண காரியத்தை சரிப்படுத்த முடியும், பொருள் காரியத்தை சரிப்படுத்த முடியும், பொருளாதார காரியங்களிலும், போக்குவரத்துகளிலும், பேச்சுவார்த்தைகளிலும், பார்வையிலும், செவியிலும் எல்லாத்திலும் பேலன்ஸ் வர முடியும். You are not growing in spiritually. It's very very hard for you to handle. நான் பண்றேன் பாஸ்டர், நான் பண்றேன், முடியாது. கடைசியாக get ready. Get ready. What is that ready? For resurrection. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை you need to accept. ஒவ்வொரு இன்னைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அன்னைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, எனக்கு தெரியும் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனை சந்திக்க நீங்க ஆயத்தப்படுகிற ஆளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும் எவ்வளவுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டாலும், எவ்வளவுதான் திறமை உள்ளவராக இருந்தாலும், சொத்து உனக்கு ஆஸ்தி அவ்வளவு
அதிகமா இருந்தாலும் it doesn't mean you are grown. ஒரு இடத்துல பயம் அதிகமா இருந்தாலும் நீ எல்லாவற்றையும் ஜெயம் கொள்வாய் என்பது அர்த்தமே இல்லை. You need to resurrect. You need to resurrect every aspect. வாழ்க்கையில் ஒவ்வொரு கோணங்களிலும் நீ உயிர் தழ வேண்டும். ஹல்லேலூயா. நான் உயிர் தழாவிட்டால் நாம் எதையுமே செய்ய முடியாது. பேச்சில உயிர் தழ வேண்டும், பார்வையில உயிர் தழ வேண்டும், தினம் தினம் என்னுடைய செயல்ல நான் உயிர் தழ வேண்டும். உயிர் தழுதல் வல்லமை எனக்குள் இருந்தால் நான் கடைசியாக ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஹல்லேலூயா. நீ எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் இவ்வளவு நாள் நீ இவ்வளவு பிரயாசப்பட்டது ஒரு பைசா பிரயோஜனம் சாமி. ரெசரக்டட் வாழ்க்கை என்பது நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும். ரெசரக்டட் வாழ்க்கை தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். ரெசரக்டட் வாழ்க்கை தன்னை காப்பாற்றும். ரெசரக்டட் வாழ்க்கை என்னுடைய சபையை காப்பாற்றும். ரெசரக்டட் வாழ்க்கை என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும், என்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றும், என் நாட்டையே காப்பாற்ற முடியும். அந்த ரெசரக்ஷன் வாழ்க்கை முன்னேறுமானால் அவர் நிச்சயமாக உயிர் தழுதலே நித்திய ஜீவனை அடைய முடியும். It is what the simplified concept of man's life. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேல உங்களுக்கு ரூத்தினுடைய புத்தகத்துல போறேன். அந்த ரூத் புத்தகம் படிக்கிற மாதிரி நீங்க படிக்கக்கூடாது. கான்செப்ட்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுங்க. இது ஒரு மாமியாருக்கும் மருமகள் கதைன்னு பேசினா ரொம்ப அசிங்கம். இன்னும் நம்மளாம் சீரா பைபிள் படிக்கலன்னு யாருன்னா தப்பா எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கதைன்னு சொல்லிட்டா நம்மளாம் பேச ஆரம்பிச்சுட்டோம், இது ஒரு பெரிய பிரச்சனையாவே போயிடும். இவங்களுக்கு பிப்ளிக்கல் நாலேஜ், பிப்ளிக்கல் வெளிப்பாடு, தரிசனம் இல்லைன்றது தெரிஞ்சிடும். அதனால இதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. Now let us go into the word. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. நியாயாதிபதிகள் தன்னுடைய நாட்களிலே நியாயாதிபதி கொண்டு கர்த்தர் ஆவிக்குரிய விசுவாசிகளையும் எல்லாரும் நடத்தி கொண்டிருக்கிற காலத்திலே எருசலேமிலே பெத்லஹேமிலே பஞ்சம் உண்டாயிற்று. ஐயா, வாழ்க்கையில் நிச்சயமாய் பஞ்சம், குறைச்சல் உண்டாகும், வேதனை உண்டாகும், துக்கம் உண்டாகும். குடும்பம்னா எல்லாமே இருக்கத்தான் செய்யும் சார். குடும்பம்னா 1000 கதை வந்து சேரும். ஏன்னா இது உலகம், நம்மள பரலோகத்தில் இல்லையே, நாம் உலகத்தில் இருக்கிறோம். நிச்சயமா பற்றாக்குறை என்று ஒன்று உண்டு. எப்போ திருப்தியா இருக்கிறோம் சொல்லுங்க? எப்போ எனக்கு எல்லாமே திருப்தியாக சொல்லியிருக்கோம் சொல்லுங்க? நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் உண்டாகுது, உண்டாகத்தான் செய்யும். ஆனால் ஒரு விசுவாசி என்பவன் என்ன செய்யணும்? அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாக ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். விசுவாசியே, நமக்கு வருகிற பிரச்சனை மத்தியில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. மோவாப் தேசம் ரட்சிக்கப்படாத ஒரு இடம், ஒரு நரக வேதனை பட வேண்டிய இடம், ஒரு துக்க நாடு, நியாயமில்லாத இடம், அநீதியான இடம், அசுத்தமான இடம், தேவனுக்கு எதிரான இடம், அன்பான இடம் இல்லை. எருசலேமை தாக்கு பிடிக்கிறதா எப்படி வாழ முடியும்? நடக்காவிட்டால் குதிரைகளோடு நீ எப்படி ஓட முடியும்? பிரச்சனை ஒரு மனுஷனுடைய வாழத்தான் செய்யும். 40 நாள் மோசே மலையில் காட்டார். கர்த்தர் சொன்னாரா? 40 days உட்கார்ந்து ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கிறார். That is what 40. Hallelujah. காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். எலியா தன்னுடைய வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே, நான் சாக இஷ்டப்படுகிறேன், போதும் போதும் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னாரா? உங்களுக்கு 40 days நீ நடந்து போகணும் சொன்னாரா? நடந்துகிட்டே போகணும். சாப்பிடு சாப்பிடு, குடிக்கிறது குடி, நீ நடக்கிற தூரத்தில் அவ்வளவுதான். 40 days சொல்லல. ஆனால் நமக்கு வெளிப்படுத்துறார் ஆண்டவர் 40 days. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதம் போய் சேர வேண்டிய இடம் சேருகிற வரைக்கும் அவன் நடந்து கொண்டே இருந்தான். கருணை சோதனை நடந்து கொண்டே இருந்தான். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் வருகிற வரைக்கும் நாம் நடக்க வேண்டும், வாழ்க்கை நடக்க வேண்டும், குடும்பம் நடக்க வேண்டும்.
need to consistently bring all your sustenance blessings till you receive your blessings. கர்த்தர் தன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நம்முடைய ஜெபமும் உபவாசமும் காணப்பட வேண்டும். அதனால தான் நாங்களும் படுறோம், நாங்களும் வேதனை அனுபவிக்கிறோம், நாங்களும் கஷ்டப்படுறோம். சின்ன சின்ன காசுக்கும் நாங்க பாடுபடுறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன சூழ்நிலை மேற்கொண்டு அவதிப்படுறோம். இருந்தாலும் தேவ சேவை, தேவனுடைய ஊழியம், தன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தம் என்று நம்ம விட்டுக் கொடுக்கவே முடியாது. ஆண்டவராகிய கர்த்தருக்குள்ளாக வாழ்க்கையிலே போராட்டம், வேதனை, துக்கம், that means உன்னுடைய பிளாட்ஃபார்ம் நீ மாற்றக்கூடாது. ஒரு கிறிஸ்டியன் அந்த ஃபெய்த்தை நீ விடக்கூடாது. நான் ஆண்டவர் என்று ஆண்டவருடைய பிள்ளை சொன்னால் அந்த கொள்கையை விட்டு நீ வெளியே போகக்கூடாது. Whatever the problem, whatever the situation, we need to stand for the glory of God. கர்த்தருக்குள் நின்று பாருங்கள், கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்குள் நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆண்டவருடைய தேசத்திலே உனக்கு சுதந்திரம் படால் மோவாப் தேசத்திலே எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும்? உன்னை அறியாத ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இறக்கமில்லாத ஜனங்கள் எப்படி இறக்கம் செய்வார்கள்? கிருபையில்லாத ஜனங்கள் எப்படி கிருபை தருவார்கள்? தயவில்லாத ஜனங்கள் எப்படி தயவு செய்வார்கள்? சுவாசி அழைத்து வைப்பார்கள். அவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க நினைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பேன். நீ எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, என் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். அதை மீறி நீ செல்வாயானால் நடக்கிற சூழ்நிலை தான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷர் தான், அவன் பேர் எலிமெலேக், மனைவி நகோமி, குமாரர் மக்லோன் கிலியோன் போனாங்க. இறந்து போயிட்டாங்க. ரொம்ப வேதனை, ரொம்ப துக்கம், பணம் நஷ்டம் ஆச்சு. குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு வேதனைப்பட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா ராங் டிசிஷன். சுவாசியே, யூ கேன் சூஸ். உனக்கு உரிமை, அதாவது சூஸ் பண்றதுக்கு உரிமை உனக்கு உண்டு. ஆனா தப்பாய் சூஸ் பண்ணினா வாழ்க்கை. தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய ஒரு தேவ பிள்ளை இன்றைக்கு ஒரு ராங் செலக்ஷன்னால இன்றைக்கு நிறைய இடத்துல போயிட்டாங்க. சில பேர் இன்னும் ஃபாஸ்டிங்கே கவனம் கொடுக்கிறது, இன்னும் எவ்வளவு ஒரு ஃபாஸ்டிங்கே கொடுக்கிறது இல்லை. இந்த லைஃப் இருந்தா கர்த்தருடைய விசுவாசியே, ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். தேவனாகிய கர்த்தர் உன்னை அழைத்தது உண்மையானால் அவர் நிச்சயம் உன்னை ஆசீர்வாதமாக நடத்துவார். சோதனை அவரை நடத்துவார், அவர் நடத்துவார். அதை மீறி நாம் செல்வோமானால் என்று ஒரு மரணம். இவங்க போறாங்க, செத்துட்டாரு பெரியவரு, நோ ப்ராப்ளம். அங்க ஒரு பொண்ணு தேடுறாங்க. 2 பேருக்கும் ஒரு குழந்தை பொண்ணை தேடி, ஒருத்தர் பேர் ஓர்பால், மற்றொரு பேர் ரூத் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே சார், லீவ் இட். நோ சார், லீவ் இட். அவ்வளவு போதும், கொஞ்சம் செகண்ட்ஸ் சீக்கிரம் முடிச்சிடலாம், ஏன்னா ஓவரா சவுண்ட் வெளியே போயிட போகுது. ஒருத்தி பேர் ஓர்பால், ஒருத்தி பேர் ரூத். எந்த தேசத்துல? மோவாப் தேசத்துல. Wrong place, wrong people, wrong selection, marriage becomes wrong. ஒரு தேவனை அறியாத தேசத்தில் இன்று அவர்கள் 2 பேரும் போய் கொள்கிறார்கள். அவர்கள் அறியாத ஒரு தேவனை அறியாத பிள்ளைகள் இன்றைக்கு திருமணத்தில் இணைகிறார்கள். What will happen? What will happen? Lifelong ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு உஷாரா இருக்கணும்ன்றத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். செலக்ட் பண்ணிட்டாங்க, மனுஷ வாழ்க்கை முடிஞ்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 years 10 வருஷம் ஓடிச்சு. 10 வருஷம் நாட்கள் கிடைக்கும், நடக்கும், வாழ்க்கை ஓடும், அசியமாக இருக்கும், குஷியாக இருக்கும், சட்டோட காலம் மறந்து போகும்.
இப்ப அது போல் மறந்துடும். இவங்க வாழ்க்கையை ஓடுது, 10 வருஷமா ஓடுது, 10 வருஷமா ஓடுது. சத்தமா பேசாதீங்க. மக்லோன் கிளியோன் இறந்து போனார். ஏன் ஏன் கர்த்தாவே, ஏன் ஏன் அவங்க 3 பேர் சாகணும்? இருக்கிற மேல் பர்சன் 3 பேர் யார் சாகணும்? கேள்வி கேளுங்க. யார்கிட்ட கேட்குறீங்க? தாக்கத்து இருந்தால் தேவனிடத்துல கேட்கணும், பலம் இருந்தால் தேவனிடத்துல கேட்டு பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், there is certain situation. இதுப்பா நீ நடமாடாத, கொஞ்ச நேரம் நாங்க தாங்கிக்கிறோம், வேக்காடா இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காத நீ. கர்த்தருடைய பிள்ளைகளே, we need a sustenance of blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை. இன்னைக்கு ஒரு சின்ன தப்பு பல தப்புகளுக்கு இடத்தை கொடுத்தோம். ஒரு சின்ன ராங் டிசிஷன் இன்றைக்கு பல ராங் டிசிஷனுக்கு இடம் கொடுத்தோம். இன்னைக்கு நாம் செய்கிற திரிய வழிகாட்டு இன்றைக்கு பலரை வழிகாட்டு தப்புல கொண்டு போயிடும். ஃபேமிலியை வழி தப்பிடும், குடும்பத்தை வழி தப்பிடும், பிள்ளைகளை வழி தப்ப செய்யும். Your decision must be perfect. கர்த்தருக்குள் உன்னுடைய தீர்மானம் பக்கா இருக்கணும். அதை நம்ம யோசிக்கணும். கர்த்தருடைய விசுவாசியே, இந்த புக்ல வாழ்க்கையில என்ன கேள்வினா கேளுங்க, எல்லாத்துக்கும் பதில் இது. வேணும்னா உங்களுக்கு டவுட் இருந்தா எப்பானா நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க क्वेश्चंस. நான் வாட்ஸ்அப்லயே பதிலளிக்கிறேன், போன் பண்ணாதீங்க, டிஸ்டர்பன்ஸ். விசுவாசியே, 2 பேரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் 2 தன் புருஷனும் இழந்து தனித்தவளானாள். இந்த வேர்ட் என்ன பேச வரேன்னா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில எப்பொழுது தேவனை இழந்து, தேவனுடைய தேசத்தை இழந்து, தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து, பஞ்சம் என்கிற ஒரு பேரிலே, பஞ்சம் என்கிற ஒரு வார்த்தையிலே நீ தேவனை நிராகரித்து, தேவ ஜனத்தை இழந்து, தேவ தேசத்தை இழந்து நீ தனித்தவராய் போகும் பொழுது, இன்று கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து நீ தனித்தவளாக ஒரு சூழ்நிலை வரும். You need to be very careful when you go for selection. தீர்மானம் எடுக்கும் பொழுது அதிகமான தரிசனம் தேவை, அதிகமான ஜபம் தேவை. இன்னைக்கு எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறாங்க, ஒரு காரியத்தை ஈஸியா எடுத்துக்கிறாங்க. போறது ஈஸி, வருது ஈஸி, ஜெபிக்கிறது ஈஸி, வாழ்றது ஈஸி, கல்யாணம் பண்ணிக்கிறது கூட ஈஸியா போயிடுச்சு, லவ் பண்றது கூட ஈஸியா போயிடுச்சு. ஒன்னொன்னுத்துக்கும் அர்த்தம் இல்லாத போயிட்டா எப்படி? அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு போயிட்டா எப்படி? ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை. Now the good news starts. Now the good news starts. காத்திருங்கள், 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 காத்திருங்கள். அதனுடைய லாஸ்ட் மொமெண்ட் வருது. என்னன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற நாள் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். இன்று வழி தப்பி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒண்டி கட்டியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கவனிச்சீங்களா? கவனிச்சீங்களா? அருமை தங்கச்சி, தம்பி, விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். வாழ்க்கையில நீ எடுக்கிற தீர்மானம் அல்டிமேட்டா இருக்கணும். தி லாஸ்ட் சான்ஸ் அப்படின்ற சூழ்நிலைக்கு நீ வரணும். இரண்டாவதாக அவர்களுக்கு ஆதரவு அருளினார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya. நம்ம வாசையில போட்டா ஆண்டவர் சோற போட்ட ஆரம்பிச்சிட்டார், கர்த்தர் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஸ்தோத்திரம். அப்பத்தின் வீடு, அப்பத்தின் வீடு தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு சாப்பாடு கொடுப்பார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு சாப்பாடை போடுவார். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருக்க கூடாதா? ஆண்டவரிடத்திலே நம்ம சத்து வைக்கலாமா? ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படலாமா? அல்லது ஆண்டவருடைய விரோதமாக செயல்படலாமா? அது இல்லாத தன் குடும்பத்தையும் மிஸ்கைட் பண்ணலாமா? இன்னைக்கு ஒண்டி கட்டியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு.
இன்றைக்கு மோவாப் தேசத்திலே கேள்விப்பட வேண்டிய சூழ்நிலை, எருசலேமில் இருந்து கேள்விப்பட வேண்டிய விஷயம். நீ எங்க வந்து கேள்விப்படுகிறாய்? மோவாப் தேசத்திலே வந்து கேள்விப்படுகிறாய். இதெல்லாம் வசனம் தான். வசனத்தை அப்படியே நான் பைபிள்ல இருந்து காப்பி பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். எதுலையுமே நான் சேஞ்ச் பண்ணல. இந்த விஷயத்தை நகோமி கேட்ட பொழுது தன் மருமக்களோட தன் கூட மோவாப் தேசத்திலிருந்து நம்பர் 1 திரும்பி வரும்படி we need to take back, we need to return back. எப்போ? நஷ்டம் ஆன பிறகா? எல்லாம் இழந்த பிறகா? விசுவாசியே, நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் இப்பொழுதாவது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை கொண்டு வா. நீ நஷ்டத்தை அனுபவித்த நாட்களுக்கு பிறகாகிலும் ஒரு திருப்பத்தை நீ கொண்டு வா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. உன்னுடைய வாழ்க்கையில நீ அடிபட்ட பிறகாகிலும் ஒரு திருப்பத்தை நீ கொண்டு வா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை உனது சூழ்நிலை அறிந்த பிறகாகிலும் நீ ஒரு மாற்றத்தை உன் மனதிலே கொண்டு வா. உன்னுடைய செயலை கொண்டு வா. ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இனிச்சிட்டாங்க. பாஸ்டர் சரி, நீ பாஸ்டர் அசோக் ராஜா இருந்தால, நீ ரெவரண்டா என்ன, டாக்டர் எவனா இருந்தாங்க, உன்னோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுபவிச்சா நீ திரும்ப வேண்டும். எங்கே? தேவ தேசத்திற்கு, கர்த்தர் அழைத்த தேசத்துக்கு, அப்பத்தின் வீட்டிற்கு, தன் குடும்பத்துக்கு, தேவ சமூகத்துக்கு, உபவாசத்துக்கு, ஜபத்துக்கு. கையை தட்டல. திரும்ப வேண்டும், திரும்ப வேண்டும், நம் திரும்ப வேண்டும், திரும்ப வேண்டும் சார். அந்தஸ்தும் உன்னுடைய சொத்தும் சுதந்திரத்தை கொண்டு குப்பத்தொட்டில போடு. சூழ்நிலையை விட்டு தேவ சமூகத்துக்கு வா, ஜபத்துக்கு வா, உபவாசத்துக்கு வா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வா, ஆலயத்துக்கு வா. இரண்டு மருமக்களோட கூட தனித்திருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். என்னன்னா ஆகட்டும், புறப்பட்டான். தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நோ சாரி, தப்பு பண்ணிட்டேன். Now we have to return back. மூணு பொம்பளைங்க சொல்றதை விட மூன்று விதவை இன்னைக்கு ரிட்டர்ன் ஆக அந்த வேலை அந்த அம்மா திங்க் பண்ணுது. அட நான் ஒரு வயதானதோ, நான் ரிட்டர்ன் ஆகுது ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த பிள்ளைங்க வீடு இங்க தானே, இந்த பிள்ளைங்களுடைய வீடு இங்க தானே, அவ்வளவு பெரிய வயசாகி போயிடலையே, என்ன லெவலுக்கு அந்த பிள்ளைங்க வயசாகிட்டு அவங்க குடும்பத்துல வாழ்க்கை இல்லை, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஹalleluya. திங்க் பண்றாங்க, திங்க் பண்றாங்க, மகளாக நினைச்சு திங்க் பண்றாங்க. வழியில நிக்கிறாங்க, சொல்றாங்க, ஏமா நீங்க ஏமா என் கூட வரீங்க, வீட்டுக்கு திரும்பி போங்க, போயிட்டு உங்க வாழ்க்கை அமைச்சு. இல்ல நான் உங்க கூட தான் வருவோம், உங்க கூட தான் வருவோம். ஃபைன். நகோமியுடைய கேரக்டர் பாக்குறாங்க, இந்த குடும்பங்களுடைய கேரக்டர் பாக்குறாங்க, இவங்களுடைய பேச்ச பாக்குறாங்க, இவங்களுடைய செய்தியை பாக்குறாங்க. அதனால இந்த பிள்ளைங்க உந்தப்பட்டிருக்கு. They are ignited towards the words of spiritual life. அதனால இல்ல நாங்க வரோம், இல்ல நாங்க வரோம். ஏமா இதுக்கு மேல நான் உங்களுக்கு எந்த வகையில உதவியா இருக்க முடியும்? அதனால தயவுசெய்து உங்க வீட்டுல குடும்பத்தோட போய் சேர்ந்து இனி வர்ற ஃபியூச்சருக்கு என்ன பண்ண முடியுமா நீங்க பண்ணீங்க. அந்த அம்மா கேக்குது, ஒரு தாய் கேட்க வேண்டிய கேள்வி, தாய் சொல்ல வேண்டிய ஆறுதல், தாய் சொல்ல வேண்டிய கருத்து, அந்த ஒரு அம்சம் கரெக்டா சொல்றாங்க. பேசினாங்க, வேற வழி இல்ல, முத்தமிட்டு அழுகுறாங்க. கடைசியா வாழ்த்து சொல்லி ஒரு பொண்ணு போயிடுச்சு. நீங்கள் திரும்பி போங்க, நீங்கள் திரும்பி போங்க, என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருந்ததினால் உங்கள் நிமித்தம் எனக்கு
மிகுந்த வசனம் இருக்கிறது என்கிறார். என் கர்த்தர் எனக்கு கசப்பை கொடுத்தார், என் தேவன் என் குடும்பத்தில் வேதனை கொடுத்தார். விசுவாசி பேசுற பேச்சாங்க அது. நன்மையை பெற்ற நாம் தீமை என்று சொல்லி ஆண்டவர் மேல பகைக்கலாமா? கர்த்தர் இந்த பிரச்சனையை விட்டுட்டா எப்படி ஆண்டவர் மேல குற்றம் சொல்றீங்க நீங்க? நமக்கு இப்படி அவன் போனதுக்கு தேவன் ஒரு ஒழையா அவன் பழையா? We made a wrong decision. We made a wrong set word. இப்பொழுது நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் என்னை துக்கத்தில் விட்டு விட்டார், கர்த்தர் என்னை விரோதத்தில் விட்டு விட்டார், கர்த்தர் என் பிரச்சனையில விட்டு விட்டார், கர்த்தர் என்னை இவ்வளவு தூரத்துக்கு விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு வசனப்படுறாங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க, பவர்ல கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்க. இந்த 2 வண்டி விட்டுட்டு மிச்சம் எல்லா பவரும் ஆஃப் பண்ணிடு. கொஞ்ச நேரம் நீங்க என்னோட கொஞ்சம் பொறுமையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பரவாயில்லையா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. கர்த்தர் யாரையும் துக்கத்தில் விட மாட்டார், கர்த்தர் யாரையும் வேதனைப்பட விட மாட்டார். யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் விசுவாசிகள் புரிஞ்சுங்க, கர்த்தரும் பிரச்சனை விட மாட்டார். லைஃப்ல நம்மளாம் நிறைய பார்த்திருக்கிறோம். தேவன் ஒருபோது கொஞ்சம் சகிக்கணும், கொஞ்சம் காத்திருக்கணும், கொஞ்சம் ஆண்டு சமூகத்துல சஸ்டெயின் ஆகணும். அப்போ நம்ம பிச்சை எடுக்க விட மாட்டாரே, அந்த அளவுக்கு ஒரு சோகத்துல கொண்டு விட மாட்டாரே. ஆனா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக சொல்ல முடியாது. நம்ம பண்ண தப்புக்கு ஆண்டவராக வாழ முடியும். இன்னைக்கு ஆண்டவர் மிகுந்த வசனமா இருக்குதுன்னா வசனத்துக்கு காரணம் யாரு? நான். ஆமென். வசனத்துக்கு காரணம் நானே. புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். அதோட போனாள், அதோட அந்த சரிதை முடிந்து விடுகிறது. அதோட ஓர்பாளுடைய விஷயமே அதாவது சரித்திரமே முடியுது. விசுவாசி மோவாப் பெண் மோவாபோடே போயிட்டான். ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். விசுவாசியே, நீ நடப்பு சொல்ற, நீ நவமியை பற்றி கொண்டது மட்டுமல்ல, நம்முடைய தேவனை பற்றி கொண்டார், நம்முடைய ஜபத்தை பற்றி கொண்டார், நம்முடைய உலகத்தை பற்றி கொண்டார், நம்முடைய ஆசுவத்தை பற்றி கொண்டார், தேவனுடைய சாப்பாட்டை பற்றி கொண்டார். இதான் அர்த்தம். ரூத் சொல்றாங்க, நான் உம்மை பற்றி பின்பற்றாமல் அந்த வார்த்தை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும் சார். நான் இனிமேல் நான் வாழ்வேன், எனக்கு ஒன்று ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் வாழ்வேன் அப்படின்ற கதையை பேசல. உண்மை மீனிங் பாத்தீங்களா? உண்மை சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சார். நான் இயேசுவை நான் பின்பற்றுவேன், நான் இயேசுவை நான் பின்பற்றுவேன். அப்படி இல்லையா? அவங்க என்னறாங்க? உன்னுடைய ஃபெய்த் ரொம்ப நேசமானது, உன்னுடைய வார்த்தை அர்த்தமானது, உன்னுடைய வாழ்க்கை அர்த்தமானது, உன்னுடைய ஜீவனம் அர்த்தமானது, உன்னுடைய முன்னாடி எனக்கு அர்த்தமானது. ஆகையாலே என் இயேசுவை பின்பற்றுவேன் என்ற வார்த்தை சொல்ல இந்த இடத்துல மீனிங் எவ்வளவுனா, உன்னை பின்பற்றுவேன். வாழ்க்கை அப்படி ஒரு என்ஜின் 30 போகிஸ் 40 போகிஸ் ஒரு 50 போகிஸ் இழுத்துன்னு போகுதுன்னா, ஒரு குட்ஸ் வேகன் அவ்வளவு வேகன் ஒரு என்ஜின் இட்டுன்னு போகுதுன்னா, அந்த என்ஜின் முன்னோடியா இருக்கணும், அந்த குடும்பத்தின் தலைவர் முன்னோடியா இருக்கணும், அந்த குடும்பத்தினுடைய லீடர் அல்லது ஒரு தாய் அந்த தகப்பன் ஒரு முன்னோடியா இருப்பார். நான் உம்மை பின்பற்ற விஷயத்துல
தயவுசெய்து பேசுறேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். What a decision maker. What a decision maker. Even though ரட்சிப்புக்குள் இல்லாத ஒரு சகோதரி, ஒரு மோவாபிய சகோதரி, but now she stood up for good decision. Now அவர்கள் எழும்புகிறார்கள். ஒரு நல்ல தீர்மானத்துக்கு, தீர்மானத்துக்கு நீ போகும் இடம் நான் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஸ்தோத்திரம். எல்லாரும் படிச்சுக்கிறீங்க, நீங்க சும்மா இருக்கீங்க தெரியும். ஆனா இப்போ வர ஸ்டேட்மெண்ட் அது இல்ல. இப்போ வர ஸ்டேட்மெண்ட் அது இல்ல. நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உன்னை விட்டு என்னை பிரித்தால். Now the statement is very important. Now the statement is very important. கர்த்தர் கர்த்தர் இதமா இப்போ நகாமினுடைய கடவுள் அப்படி சொல்ல, நகாமினுடைய தேவன் அப்படி சொல்ல, நம்ம நகாமினுடைய தேவன் அப்படி சொல்ல. அந்த அம்மா என்ன சொல்ல ஆரம்பிச்சு இப்போ கர்த்தர் கர்த்தர் ரூத்தினுடைய கர்த்தராக மாறிவிட்டாள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் என்னுடைய கர்த்தர் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேவன் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ போற எல்லா காரியம் எழுந்து எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனா இப்போ என்ன ஸ்டார்ட் பண்றாங்க? எப்படிப்பட்ட எழுப்புதல்ல வராங்க, எப்படிப்பட்ட குறிக்கோள வராங்க, எப்படிப்பட்ட எழுப்புறாங்க, எப்படிப்பட்ட உற்சாகம் அந்த மாதிரி வருதுன்னா, கர்த்தர் இதற்கும் இதற்கு அதிகமாக செய்யட்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை சுவாசி, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்று இவருடைய வாழ்க்கையில ஒளிமயமான ஒரு மகிமையும், ஒளிமயமான ஒரு எழுச்சியும், ஒளிமயமான ஆவிக்குரிய தன்மையும் இப்ப வெளியே கிளம்புது. நோ மோர் மோவாபினுடைய சூழ்நிலை எல்லாம் மறைஞ்சு போகுது. ஓர்பால் எப்ப போயிட்டாலும் இந்த அம்மாக்கு டோட்டல் டிசிஷன் வருது. என்னன்னா, இந்த அம்மாவுடைய தேவன் என்னுடைய தேவன். அப்படி நான் இனிமேல் நான் என்ன சொல்லுவேன்? இந்த அம்மாவுடைய தேவன் கிடையாது, எலியாவின் தேவன் கிடையாது, யாக்கோபின் தேவன் கிடையாது, ஆபிரகாமின் தேவன் கிடையாது, என்னுடைய தேவன் சொல்ல மாட்டான். என்னுடைய தேவன் சொல்ல மாட்டான். எல்லாம் என்னுடைய தேவன். நம்ம உரிமையோடு பேச ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர்கள் என்று சொல்ல ஆரம்பிச்சிச்சு. சுவாசி அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறாள் என்று காண வேண்டும். ஹல்லேலூயா. உறுதியாக்க வேண்டும், ஜபத்திலே உறுதியாக்க வேண்டும், உபவாசத்திலே உறுதியாக்க வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலிலே உறுதியா இருக்க வேண்டும், சத்தியத்தில் உறுதியா இருக்க வேண்டும், கவலையிலும் குடும்பத்திலும் அன்பிலும் ஆசுவாத்திலும் நேர்மையிலும் உறுதி காணப்பட வேண்டும். எப்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ நமக்குள் ஆவிக்குரிய உறுதி நமக்கு ஏதோ பரவாயில்ல இப்படியெல்லாம் முடியாது. நம்ம உறுதி ஆயிட்டாங்க. நம்ம உறுதி ஆயிட்டாங்க. ஒரு விசுவாசி எப்படி ஆகணும், ஒரு விசுவாசியானவர் எப்படி ஆகணும், ஒரு ரட்சிப்பு இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு ரட்சிப்பை பார்த்த உடனே எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட ஒரு மாறுதல், எப்படிப்பட்ட உறுதி, எப்படிப்பட்ட டிசிஷன் எடுக்க முடியும் என்பதற்கு எவ்வளவு அருமையான சாட்சி. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும், சோதரம் ஹல்லேலூயா, அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். விசுவாசியே, நீ டிசிஷன் எடுக்கிறது நல்லதா, ஆனா ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் நீ ஒன்று சேர்ந்துதான் நடந்தாதான் வாழ்க்கையை ஆசீர்வாதம். என்ன வசனங்க பாருங்க, என்ன வசனங்க பாருங்க.
என்ன அருமையான வசனங்களை கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க லைஃப்ல. எப்படி ரசிக்கணுமோ, இது எப்படி நம்ம எல்லாம் ஏற்றுக்கணுமோ எனக்கு ஒண்ணும் புரியல. எவ்வளவு அற்புதமான வசனங்கள். எருசலேம் வரைக்கும், பெத்லகேம் போய் சேர்ற வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒருமித்து ஆசீர்வாதம் பெறுகிற வரைக்கும், என் தேவனின் ஆசீர்வாதத்தில் கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம எல்லாம் ஜபத்திலையும் உறுதியாகவே ஒருமித்து நடக்க வேண்டும், ஒருமித்து வாழ வேண்டும், ஒருமித்து ஜீவிக்க வேண்டும், ஒருமித்து ஒவ்வொரு காரியத்தை நடத்த வேண்டும். சுவாசி நடுவாந்தத்தை கோவப்படுறதோ இல்ல கோச்சிக்கு விட்டுறதோ, இது உலக பிரக்கமான இங்க வந்து புருஷன் கூட பேசல, பொண்டாட்டி கூட பேசல, என்னயா இது வேடிக்கையா குழந்தைங்க பேசுற மாதிரி, அப்ப சபையில இல்ல சந்தோஷப்படுறேன். சுவாசி பண்ணிதான் ஒருமித்து நடக்கிறார். பெத்லகேம் வரைக்கும் இவங்க 2 பேரும், ஒரு மோவாபோ ஒரு இஸ்ரேலோ இப்போ ஒன்னா சேர்ந்து நடக்க முடியும்னா அது தேவனால், நகோமியுடைய சாட்சியினால மட்டும்தான். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியம் நடக்க முடியும். ஹல்லேலூயா. ஊருக்கு வராங்க, ஐயோ நகோமி வந்துச்சு, ஐயோ நகோமி வந்துச்சு. நகோமி என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், மாறாய் என்று சொல்லு. என் சிஸ்டர் கேக்குறீங்க, சொல்ல முடியல, பேச முடியல, அரிசி பேக் தொந்து அரிசிக்கிறதுல சில இடத்துல பருப்பு டப்பா பார்த்தா சம்டைம்ஸ் பருப்புக்கிறதுல பருப்பு எடுத்து போட்டுறேன், சில நேரத்துல தக்காளிக்கிறதுல சிஸ்டர் என்ன கேட்டா தக்காளி பீன்ஸ் போட்ட குழம்பு சொல்றேன். குளிக்கணும் சோப்புக்கிறதுல சிஸ்டர், நல்ல டவல் இருக்கிறதுல, வாழ்க்கையில சில குடும்பத்துல எத்தனையோ இப்படிப்பட்ட இக்கட்டுகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள். சுவாசியே உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? மற்றவர்களுடைய வேதனை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இல்லாதவர்களுடைய சூழ்நிலை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? உங்களுடைய சூழ்நிலை எப்பதான் நம்ம புரிஞ்சுக்க போறோம்? வர்ற வேதனைகளை நம்மளால சகிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நான் லைஃப் நொந்துக்குறோம், வாழ்க்கையில நொந்துக்குறோம். கர்த்தரை பற்றிக்கொள், தேவனை பற்றிக்கொள், ஆண்டவரை பற்றிக்கொள். நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திருப்பினார். நிறைவுள்ளவளாய் கர்த்தர் வச்சார். இந்த வார்த்தையோட அர்த்தத்தை கொஞ்சம் புரியுங்க சார். கர்த்தர் பஞ்சம் இருந்துச்சு, ஆனா இந்த அம்மா நிறைவுள்ளவளாய் இருந்தாள். சொத்தம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பஞ்சம் தான் இருந்துச்சு, பஞ்சம் ஒரு சோறு சம்டைம்ஸ் கம்மி ஆகுது, அதுக்காக நீ ஊரை விட்டு போன அவசியம் இல்ல. இப்ப அவளுடைய வார்த்தை சொல்லுது, நிறைவுள்ளவளாய் நான் போனேன். அப்ப நிறைவுள்ளவளா தான் கர்த்தர் வச்சாரு. நான் ஒண்ணு வச்சு பாருங்க, வசனத்தை தான் பேசிக்கிறேன், நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இன்றைக்கு அவளுடைய வார்த்தை தான் பேசுது, நிறைவுள்ளவளாய் நான் போனேன். அப்ப நிறைவா தானே கர்த்தர் வச்சாரு. கொஞ்ச நாள் காத்திருக்கலாமே, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு காத்திருக்கலாமே. தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்களே. நான் கர்த்தர் திரும்பி வர பண்ணார், நோ ப்ராப்ளம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். அந்த கரெக்ட் டைம் பாருங்க, அந்த கரெக்ட் டைம் வார்கோதுமையின் அறுப்பு காலம். சொல்லுங்க, வார்கோதுமையின் சொல்லுங்க, வார்கோதுமையின் அறுப்பு காலம். சுவாசியே இன்னைக்கு எஸ்தரை செலக்ட் பண்றதுக்கு ஆகாஷ்வரராக காத்திருக்கிறார். பொண்ணை செலக்ட் பண்ணோம்,
ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி ஆகாஸ்வர் மனதிலே புகுந்து உலகத்தை அவ்வளவு 1000 பேருக்கு மேல நீ வச்சு செலக்ட் பண்ணிருந்தாலும் போஷாக் கொடுத்திருந்தாலும் எஸ்தர் மேலேயே அழகுள்ளவளாக கர்த்தர் மனதை மாற்றினார். ஒரு கோலியாத்தை வீழ்த்தும்படி தாவீதை கர்த்தர் அவனுடைய போர் ஆயுதங்களே செயல்படாமல் அவன் வச்சிருக்கிற ஒரு கவனை வச்சுக்கின்னு ஒரு கல்லை வச்சுக்கின்னு அவனுடைய வித்தையில அவனுடைய பிராக்டிஸ் பண்ணும் பொழுது ஆவியானவர் அவங்கிட்ட இருந்த அபிஷேகம் இன்றைக்கு அந்த கல்லூடாய் பாய்ந்து நெற்றியில பட்டு வீழ்த்தின கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் நீ மோவாபில் இருந்து எருசலேமுக்கு நீ வருவாயானால் கர்த்தர் கைவிடுவாரா? ஆண்டவர் கைவிடுவாரா? வசனம் சொல்றது fortunately தற்செயலாய்ந்து, நான் சொல்ல தற்செயல் கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் உனக்காக ஆசீர்வாதத்தை மாற்றுகிறார், உனக்காக நன்மை மாற்றுகிறார், உனக்காக சொந்தத்தை கொடுக்கிறார். கரங்களை நீ சொந்த பண்ணுங்க. உனக்கு சேவையா, உனக்கு சேவையா? வார்கோதுமையின் அறுப்பு காலம், அங்க ஆசீர்வாதம், இங்க ஆசீர்வாதம், இங்க இருக்குது, அங்க இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்கு. சாமி, நீ எப்ப பிகின் பண்ண போற? ஊரெல்லாம் பார்த்தா இவ்வளவுக்குது அவ்வளவுக்குது இவ்வளவுக்குது இவ்வளவு, நீ எப்போ ஸ்டார்ட் பண்ண போற? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாலிப பெண்ணே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். when you are going to begin, நீ எப்போ ஸ்டார்ட் பண்ண போற? உங்களோட வாலிப பிள்ளைகளோட தேவன் பேசுகிறார். நீ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற? இன்னும் உங்க அப்பாவுடைய ரத்தத்தை உறிஞ்சு பாக்குறியா? இன்னும் உங்களுடைய கஷ்டப்பட்ட உள்ளத்தை இன்னும் நோக்கடிக்க பாக்குறியா? Please. ஒரு அற்புதமான ஒரு செய்தி. மோவாப்திரியான ஸ்ரீ ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, மோவாப் ஸ்திரீயாகிய ரூத் நகோமியை பார்த்து சொல்றாங்க, என்னன்னு, நான் வயல் வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர்கள் பிறகு கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றார். ஹல்லேலூயா. கடவுள் செலக்ட் பண்ணியாச்சு. நான் இடமும் செலக்ட் பண்ணி பெத்லகேமுக்கு வந்தாச்சு, நகோமி வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ என்ன ஸ்டார்ட் ஆகுது? ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. இப்பொழுது வேலை ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. முயற்சி ஸ்டார்ட் ஆகுது. சொந்தம் பண்ணுங்க பார்க்கலாம். கை தட்டி சொந்தம் பண்ணுங்க. இப்போ இந்த அபிவிருத்தி ஸ்டார்ட் ஆகுது, ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகுது, வல்லமை ஸ்டார்ட் ஆகுது, நன்மை பெருக்கு ஸ்டார்ட் ஆகுது, சாப்பாடு தானியம் பெருக்கு ஸ்டார்ட் ஆகுது. வந்துட்டோம், செட்டில் ஆகுது. கர்த்தர் உள்ளது எங்களை ஆசீர்வதிச்சார். ஓ குஷி. வேண்டாம், கர்த்தர் உன்னை அதிகமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை நன்மையினால் நிரப்ப விரும்புகிறார். உடனே இந்த பொண்ணு கேக்குது, அம்மா நான் போயிட்டு வயல்ல போயிட்டு கேக்குறேன், யார் யாருக்கும் கொடுக்குறாங்களோ போய் அப்படின்னாக்கா போயிடுவேன். என்ன சிந்திக்கிறத பொறிக்கும் அப்படின்னு சொன்னா, நான் போயிருக்கேன், எங்க தயவு கிடைக்குதோ அங்க போயிட்டு நான் வேலை செய்ய முடியாது, கேரளா வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க, அதனால யார் எனக்கு தயவு வைக்கிறாங்க சுவாசியே தயவு வாங்கிக்கணும். நம்ம தயவு வாங்கிக்கணும். மனுஷரிடத்திலும் தேவனிடத்திலும் என்ன வாங்கிக்கிறோம்? தயவு வாங்கிக் கொள்ள வேண்டாம். ஒண்ணு சொல்லுது, அம்மா சொல்றாங்க, ஓகே போடாமா போடா நீ. அவள் போய் வயல் வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். ஹல்லேலூயா. சிந்தி போனதை பொறுக்கினாள். ஹல்லேலூயா. எது லோவஸ்ட் பாயிண்ட்? செடிய அறுக்கிறது இல்ல, அதுதான் உரிமை. ஆனா பொறுக்கிறது சிந்தி போனது. அவங்க கை பிசகாய் விழுந்து விட்டது. அவங்களுக்கு வேண்டான்னு இனிமேல் விட போறது, அவங்களுக்கு தேவை இல்லாதது. இன்னொருத்தருடைய பொருளை நம்ம அபகரிக்க கூடாது, இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம கண்ணு வைக்க கூடாது. ஆனால் அவங்களுக்கு வேணான்னு விட்டுட்டு தான் நம்ம வைக்கலாம். அதுல ஒரு தப்பு கிடையாது. போறாங்க, பொறுக்கிறாங்க,
பொறுக்கி பொறுக்கி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பிரயாசம் இல்ல, கஷ்டம் இல்லாம வெறும் ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக பொறுக்கி பொறுக்கி எடுக்கிறாங்க. நான் இப்பொழுது கொஞ்சம் சுருக்கமாய் முடிக்க விரும்புறேன். ஏன்னா 11:30 ஆயிடுச்சு. அதனால இன்னும் எப்பனா ஒரு வாட்டி நம்ம சான்ஸ் இருந்தா நம்ம பேசிக்கலாம். அப்பொழுதே அந்த லேண்டுடைய ஓனர் போவாஸ் பெத்லகேம் இருந்து இந்த இடத்துல வராரு. அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக. ஆமென். ஓனர் என்ன பேசுறாரு இப்போ? கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. Now this Boaz is referred to God. தேவனுக்கு ஒப்பனையான ஒரு மனுஷன் தான் இந்த போவாஸ். அவர் இப்பொழுது தன்னுடைய லேண்டுக்கு வரும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் அதுக்கு தகுதியாய் என்ன சொல்லணும்? கர்த்தர் உங்களோடு இருப்பாராக சொல்லுங்க. ஜனங்கள் சொல்றாங்க கர்த்தர் உங்களோடும் இருப்பாராக. சொல்லும் பொழுது விசுவாசி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தேவனாகிய கர்த்தர் மோவாபிலிருந்து உன்னை வரவழைத்தவர், உன் வீட்டுல கொண்டு சேர்த்தவர். இன்றைக்கு நீ எடுக்கிற முயற்சி, நீ எடுக்கிற பிரயாசம், ஏதோ வீட்டுல உட்கார்ந்து கர்த்தர் எனக்கு கொடுப்பார், கர்த்தருக்கு தெரியும், ஜெபம் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம் இல்ல, உடனே வேலைக்கு போறாங்க, யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத பொறுக்கிறாங்க. இப்பொழுது கர்த்தர் என்றார், ஆண்டவராகிய கர்த்தர் வாழ்க்கையில டைரக்டா என்ட்ரா வேண்டிய சூழ்நிலை. ஹல்லேலூயா. இவரால் மறைமுகமா கர்த்தர் கிரியை செய்தார். இப்பொழுது நான் வாழ்க்கையிலும் ரூத்துடைய வாழ்க்கையிலும் டைரக்டா கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த அத்தியாயத்தினுடைய இந்த புத்தகத்தினுடைய தேவன் இப்பொழுது என்றார். எப்படி என்றார்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தீம் வேர்ல்ட், டைட்டில் வேர்ல்ட். அப்ப நம்ம விசுவாசி எல்லாருமே கர்த்தர் உங்களை நம்ம ஆராதிக்கணும், துதிக்கணும், கர்த்தரை கனப்படுத்தணும். அப்படியே செஞ்சாங்க. இது செய்யும் பொழுது அவர் கேட்கிறாரு, ஏதோ நான் பேச வந்த உங்களை ஆசீர்வாதம் சொல்ல வந்த, நீங்க எல்லாம் வந்து நின்றுக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறீங்க, எனக்கும் ஆசீர்வாதம் சொல்லிட்டீங்க, ரைட்? யாரோ ஒரு பொண்ணு நிக்குதே, நம்ம குரூப் மாதிரி தெரியலையே, நம்ம குரூப்ல இருக்கிற ஒரு வேலைக்கார பொண்ணு மாதிரி தெரியலையே, அது ஒண்ணு தயங்கி நிக்குது அவன் பின்னாடி. இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். ஹல்லேலூயா. உன்னை பற்றி அறிகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய சூழ்நிலை அறிகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய கவலைகளை அறிகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய மோவாபிய ஸ்திரீ என்பதை அறிகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய சூழ்நிலை மாற்றி கொண்டு வந்த தேவன் இப்பொழுது உன்னை கணக்கு போட்டு கேட்கிறார், இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? மறைஞ்சிருக்கிற நீங்க நினைச்சுக்கிறீங்க, கர்த்தரனை மறந்தார்னு நினைக்கிறீங்க. நெவர் நெவர். கர்த்தர் உன்னை பார்த்து கேட்பார், இந்த பிள்ளை யாருடைய? இந்த பிள்ளை யாருடைய? கர்த்தர் தனிப்பட்ட ஒவ்வொருவரை பார்த்து சொல்வார், இவர் யார்? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரை சேர்ந்த ஒரு பெண். அப்ப அவங்க சொல்றாங்க, அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபை பெண் பிள்ளை, அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டிகள் இருந்து சிந்து நதி பொறுக்கு கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். சோத்திரம். ஹல்லேலூயா. கேட்டுக்கொள்ள வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. நாம் மனுஷர்களை கேட்டுக்கொள்ள வேண்டும், ஜனத்திற்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். சோத்திரம் பண்ணுங்க. அப்பாவுக்கு கேட்டுக்கொள்ள வேண்டாம், அம்மாவிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டாம், நன்மை கேட்டுக்கொள்ள வேண்டும், கேட்டுக்கொள்ள வேண்டும். We need to ask. கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டில் இருந்து சிந்தனதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் இடத்துல கேட்டுக்கொண்டால், காலமே துவக்கி இது வரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று. போவாஸ் சொல்றார், now God speaks now. என்னது? மகளே, மகளே கேள், மகளே கேள். மோவாபிலிருந்து வந்த ஒரு ஸ்திரியை பார்த்து, என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை ஒரு புறத்த ஆளாகவும் உன்னை வேற யார ஆளாகவும் கர்த்தர் நினைக்க மாட்டார். உன்னை யாராக ஏற்றுக்கொள்கிறார்?
சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்பேற்பட்ட தவறு பண்ணாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? மகளே, மகனே, கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, மகளே, மகனே, உன்னுடைய வாழ்க்கையில நீ பூர்ணமாக மாற வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் இன்னொரு கூட டைரக்டா பேசும் பொழுது அவர் எப்படி பேசுவார் என்று சொன்னால், மகளே. What a meaning, sir. எவ்வளவு மீனிங் பாருங்க, எவ்வளவு அர்த்தங்குது பாருங்க இந்த வார்த்தைகள்லாம். ஐயோ ஐயோ, எவ்வளவு மறைவா வச்சுக்கிறோம் நம்ம எல்லாம். பொறுக்கிக் கொள்ள வேற வயலுக்கு போகாமல், இவ்விடத்தை விட்டு நீ போகாமல் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. ஆமென், ஹல்லேலூயா. நீ எங்கேயும் போவாத, வேற வயலுக்கும் போவாத, எங்க வேலை ஆட்கள் கூடவே நீ இரு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபிக்கிற ஒரு தகப்பன், ஜெபிக்கிற ஒரு தாய், உனக்காக மன்றாடுகிற உபவாசிக்கிற உன் தாயும் தகப்பனும் ஒரு சபையும் உனக்கு இருக்குமானால் அங்கே நீ தனித்து வேற எங்கே போவாத. கர்த்தருடைய ஆசீர்வாதம் போதுமானது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. There is a great meaning. இந்த இடத்துல ஒரு சபையை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க எனக்கு டைம் இல்ல சாமி. கர்த்தர் எவ்வளவு அழகா இந்த இடத்துல தேவன் ஒரு விசுவாசிக்கு எவ்வளவு கைடன்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. அவர்கள் அறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகு போ, ஒரு வாரம் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடுகிறேன். நம்பர் 2, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் அன்னைக்கு போய் வேலைக்காரர்கள் மொண்டு வருகிறவர்களை குடிக்கலாம், அவங்க மொண்டு வர்றதுல நீ குடிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். What a great meaning, sir. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவள் தரையில முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீ என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே கண்கள் தயவு கிடைத்தது என்றால், அதற்கு போவாஸ் பவித்திரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் வருது வெளியே. இப்பதான் சுவாசியே, யாரும் பார்க்காத பொழுது நீ மாமியார் என்று கூட நினைக்காமல் நீ எப்படி கீழ்ப்படிஞ்சியோ, இப்ப விஷயம் வெளியே வருது. ஹல்லேலூயா. அவர் எல்லா விஷயத்தையும் கண்டுக்கிறாரு, எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு? உன் மாமியாருக்கு நீ செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிலைவான பலன் கிடைப்பதாக என்றான். சொல்லுங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செய்கையின் கீழ் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. 1 அத்தியாயத்தான், எனக்கு டைம் இல்லை, முடிக்கிறேன். வசனத்தை கொஞ்சம் படிக்க போனா எப்படிப்பட்ட ஆறுதல், எப்படிப்பட்ட சமாதானம், எப்படிப்பட்ட நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர் கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாய் நம்ம நடத்துகிறார். ஒரு விசுவாசிய கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கெல்லாம் பலனை கொடுக்க முடியும், எவ்வளவெல்லாம் அற்புதமா நடத்த முடியும், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க முடியும். கடைசியில இந்த மோவாபே சபையாகிய மனவாட்டி சபையை திருமணம் செய்வதற்கு ஒப்பனையாய் 2ஆம் வயதில் எடுத்துக்கொள்ளப்படுமையான செய்கையாய் ஆண்டவர் ரூத்தை திருமணம் செய்தார். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டார், பரலோகத்துக்கு கொண்டு போய் நித்திய சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான செயலை செய்தார். பெரிய பெரிய பாடலாம் படிக்க வேண்டாம், இந்த ஒரு புக்கிலே போதும். அற்புதமான பதில், அற்புதமான கேள்வி, அற்புதமான செயல், ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியமும் ஆச்சரியமாகவே இருக்கும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.